பரதாஞ்சலி ட்ரஸ்ட் நடத்தும் பரதாஞ்சலி நாட்டிய திருவிழாவுக்கு சிறப்பு சேர்க்க இத்தனை மகளிர்கள் இன்றைக்கி ஒன்று சேர்ந்திருக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட பவரில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சில வார்த்தைகள் பரதாஞ்சலி பற்றி உங்கள்கிட்டருந்து துவங்குறேன் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சாரையும் மேடமையும் ரொம்ப நாளாக தெரியும். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க பாட்டி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இந்த பரதநாட்டியத்தில். ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லயத்து இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஒரு நல்ல காஸ்கோஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Om Namah Shivaya. First of all, I would like to thank Yuvraj sir and Vidya ma'am for inviting me in this Tagadimi Bharatakalanjali festival in this holy land of Chidambaram. First of all, I thank you. இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறது எளுப்பமல்லை. ஆனால் ரொம்ப நன்னாய். Yesterday I came here and so many performances of budding talents, and I was totally thrilled, I am very happy to see they are promoting our traditional art Bharatam in this and mainly in this Shivaratri time. So, and its name also Bharatanjali, and it is very happy to see such a wonderful event. And I wish Lord Nadaraja give all his blessings on them and their dance academy, and this promoting for this young budding artist to give chance for to show their talent in this wonderful stage of Bharatanjali, and looking forward all the success in coming years also. Thank you. Sri Gurubhyo Namaha. Namaste everyone. I am Haripriya from Bangalore. I am student of Sri Krishna Raju sir. Thank you sir for giving me this opportunity to perform in this prestigious stage, and I wish you all success in the future, and I wish you perform all the years, coming years also with a big huge team. This time we 5 came. Next time I am expecting 50. Thank you so much. Thank you for inviting us, and I don't know much about Bharatanatyam, but then after seeing lots of dances, I feel like learning Bharatanatyam. Thank you for giving me the interest. வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய பேர் ஆர்த்தி செல்வகுமார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆர்விட்டா ஆர்கானிக் பிராண்ட்ஸ். சிதம்பரத்தில் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்காது, ஆனால் நான் சிதம்பரம் தான். 2020 கடும் மன உளைச்சலில் ஆரம்பிக்கப்பட்டது தான் ஆர்விட்டா ஆர்கானிக் பிராண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 8 நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட் இல்லை அவ்வளோதானே தவிர எல்லா இன்டர்நெட்டில் நம்ம ப்ராடக்ட் எல்லா வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்குது. அழிஞ்சு வர இந்த ட்ரெடிஷ்னலான விஷயம் எல்லாமே அழிஞ்சு வர இந்த நேரத்தில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்தது, அந்த பசங்க ஆடினதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய குழந்தைக்கும் பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே எனக்கு வந்திருக்கு. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு புல்ல அரிச்சது அந்த பசங்க ஆடும்போதுலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஏன் இவ்வளோ நாள் இதெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லைன்னு தோணுச்சு. இந்த டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் கங்க்ராச்சுலேஷனும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடத்தணும். வீட்டில் ஒரு குழந்தைங்களுக்காவது பரதநாட்டியம் தான் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயத்தை, ஒரு நடனத்தையோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா பாரம்பரிய முறையில் நம்ம வர வரைக்கும் நம்ம ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையுமே வரல. மாடனை நோக்கி நம்ம என்னைக்கு போனோமோ அப்போ தான் நிறைய அழிவை கண்டோம். இப்போ நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம், ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் உணவு முறையில் மட்டும் மாடனை நோக்கி தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். எதுவுமே இல்லைனாலும் நம்ம உடம்பு, நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதை சொல்லிக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது. கண்டிப்பாக செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு பெண்கள் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், நிறைய பேர்கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாவே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா காலை உணவு சாப்பிட்லன்றதை பெருமையாக சொல்கிறாங்க.
நான் காலைலலாம் சாப்பிட்றதே இல்லை, அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு யார் ரொம்ப முக்கியம்னு யார் கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியன்றதை சொல்ல தொடங்குனீங்கனாலே எந்த பிரச்சனையுமே உங்கள் ஹெல்த்துக்கு வராது. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டீமுக்கு, சீஃப் கெஸ்ட்டுக்கு, இங்கே ஆடின பசங்க குழந்தைங்களுக்கு, அம்மா அப்பாக்களுக்கு எல்லாருக்குமே, கேமராமேனுக்கு, என்னோடய டீமுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.